வணக்கம். இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மையும் நிர்வாகமும் இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 2 பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல இருந்து நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். அடுத்த கிளாஸ் வந்து நான் இன்னைக்கு பார்க்க போற क्वेश्चन வந்து முக்கியமான ஒரு 10 மார்க் क्वेश्चन. அதாவது என்ன क्वेश्चन பாத்தீங்கன்னா, இந்த கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகள் இதுல வந்து 7 தலைப்புகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த 7 தலைப்புகள் நம்ம படிச்சுட்டோம் கன்ஃபார்மா இதுல இருந்து ஒரு 10 மார்க் क्वेश्चन உறுதியா வரும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அந்த 7 தலைப்புகள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன क्वेश्चन அதை சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி உங்களுக்கு நான் டீடைலா சொல்லிடுவேன். சரிங்களா? நான் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீடைலா கேட்டு அதுக்கு பிறகு நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन என்ன क्वेश्चन அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பாருங்க, கல்வி திட்டமிடலில் உள்ள அணுகுமுறைகள். இந்த அணுகுமுறைகள்ல 7 அணுகுமுறைகள் சொன்னேன். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா, சமூக கோரிக்கை அணுகுமுறை. நல்லா கவனிச்சுங்க. இந்த கல்வி திட்டமிடல் நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன். திட்டமிடல்னா என்ன, கல்வி திட்டமிடல்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஒரு கல்வி திட்டம்னா அதுக்கு முன்கூட்டியே வந்து அந்த கல்வியை மேம்பாடு செய்வதற்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம கையாளணும் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு அந்த கல்வியுடைய வளர்ச்சியை மேம்படுத்துறது தான் கல்வி திட்டமிடல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல பாருங்க, சமூக கோரிக்கை அணுகுமுறை. இப்ப பாருங்க, ஒரு கல்வியை சிறப்பா திட்டமிடணும்னா சமுதாயத்தோட கோரிக்கை என்ன இருக்கு, சமூகத்தோட கோரிக்கை, அந்த கல்வியில சமூகத்தோட கோரிக்கை என்ன இருக்கு, ஏன்னா சமூகம் என்ன கல்வியில எதிர்பார்க்குது, எப்படிலாம் கல்வி இருக்கணும் அப்படின்னு சமூகம் என்ன எதிர்பார்க்குதோ அதைத்தான் நம்ம திட்டமிடணும். சரிங்களா? அப்ப இந்த சமூக கோரிக்கை, இந்த சமூகம் யாரிடம் கோரிக்கை வைக்கும், அரசியல்வாதிகிட்ட கோரிக்கை வைக்கும். அப்ப அதுல இருக்க அந்த கல்வித்துறை தான் சமூக கோரிக்கையை சிறப்பா கையாண்டு கல்வியை திட்டமிடணும், முன்கூட்டியே திட்டமிடணும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் சமூக கோரிக்கை எங்க இருந்து வருது. சரிங்களா? இப்போ பாருங்க, அந்த சமூக கோரிக்கை அப்படி பாருங்க, இந்த சமூக கோரிக்கை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, கல்வி என்பது ஒரு நுகர்பொருள். பாருங்க, என்ன சொல்றாங்க, கல்வி என்பது ஒரு நுகர்பொருள். எப்படி உணவு வந்து எல்லாருக்கும் தேவையோ அதே மாதிரி கல்வியும் கண்டிப்பா எல்லாருக்கும் தேவை அப்படின்னு சொல்லுது. அதான் பாருங்க, கல்வி என்பது ஒரு நுகர்பொருள். இந்த சமுதாயத்துல யாருக்கெல்லாம் எல்லாருக்கும் கல்வி கிடைக்கணும் அப்படின்றது தான் இந்த சமூக கோரிக்கை அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த அகண்டா அப்படின்ற ஒரு அறிஞர் இவர் என்ன சொல்றாருன்னா, சமூக சேவையை போன்றே எப்படி சமூக சேவை இருக்கோ அதே மாதிரிதான் கல்வி என்பது ஒரு சமூக சேவையாகும். சமூக சேவைலாம் என்ன விஷயம் சொல்றோமோ அந்த சமூக சேவையில உள்ளடங்கியதுதான் இந்த கல்வி என்பதும் ஒரு சமூக சேவையாகும். அப்படி யார் சொல்றாங்கன்னா, இந்த அகண்டா அப்படின்ற ஒரு அறிஞர் சொல்றாரு. சரிங்களா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, பாருங்க, இங்கிலாந்து நாட்டில் உயர்கல்வி தொடர்பாக, இங்கிலாந்து நாட்டில் வந்து உயர்கல்வி தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ரோபினோ குழு, ஒரு குழு வந்து உயர்கல்வித்துறை சம்பந்தமா ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு என்ன அறிக்கை சமர்ப்பிக்குதுன்னா அது சொல்றதுதான் இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறை. அதாவது கல்வி திட்டமிடல சமூகத்துடைய கோரிக்கையும் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு இங்கிலாந்து நாட்டில் உயர்கல்வி தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ரோபினோ குழு அறிக்கையில் இவ் அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டது. அதுலதான் இவ் அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப சமூக அணுகுமுறை பத்தி ஓரளவு தெரியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, சமூகத்துடைய கோரிக்கையை அரசியல் தெரிவிக்கிறோம், அரசியல் தெரிவிக்கிறோம். அதுதான் கல்வித்துறை அதுல வருது. சரிங்களா? அப்ப சமூகத்தோட கோரிக்கையை முன்கூட்டியே திட்டமிட்டு, அதாவது இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு போறாங்கல்ல அவங்களுக்கு வந்து தான் என்ன விருப்பமான பாடத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப இதுல என்ன மக்கள் தொகையை கணக்கெடுக்கணும், ஒவ்வொருவரும் எந்த பாடத்துறையை விரும்புறாங்கன்னு கணக்கெடுக்கணும், அப்புறம் மொத்தம் எத்தனை பேர் பள்ளி கல்வியை முடிச்சுட்டு வர்றாங்க அப்படி பார்க்கணும். அப்ப கல்லூரியில எவ்வளவு சீட் அவைலபிளா இருக்கு, எல்லாருக்குமே அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுதான் இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? இப்போ நான் சென்டென்ஸ் சொல்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? இதுல அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இந்த சமூக கோரிக்கை அணுகுமுறையோட படிநிலைகள். இந்த சமூக கோரிக்கை எப்படிலாம் படிநிலைகள் எப்படிலாம் எடுத்து கொண்டு வரணும் அதோடைய படிநிலைகள் இருக்கு.
அடுத்து அதோடைய நன்மைகள் இருக்கு, அடுத்து அதோடைய குறைபாடுகள் இருக்கு. இதுதான் இந்த கேள்வி. சோ இந்த கேள்வி கிளாஸ் நீங்க ஒரு டைம் கவனிச்சிட்டாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சமூக கோரிக்கை அணுகுமுறை அப்படின்னா என்னன்னு பாருங்க. இதுல புதுக்காங்க, இவ் அணுகுமுறைப்படி கல்வி என்பது ஒரு நுகர்பொருள். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கல்வி என்பது ஒரு நுகர்பொருள். அதனை கல்வி நிறுவனத்தில் சேர்வதற்கு விண்ணப்பிக்கும் தகுதியுடைய அனைவருக்கும், பாருங்க, கல்வி நிறுவனத்தில் சேர்வதற்கு விண்ணப்பிக்கும் தகுதியுடைய, அந்த விண்ணப்பிக்கும் தகுதியுடைய எல்லாருக்குமே கிடைத்திட செய்தல் தான் இந்த அணுகுமுறை. செகண்ட் பாருங்க, அகண்டா என்பாரது கருத்துப்படி, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு அறிஞர் சொல்லியிருந்தேன், மக்கள் விரும்பும் ஏனைய சமூக சேவைகளை போன்றே, மக்கள் விரும்பும் ஏனைய சமூக சேவைகளை போன்றேதான் கல்வி என்பது ஒரு சமூக சேவையாகும். இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் அரசியல்வாதிகள் பயனுள்ள அணுகுமுறையை பயன்படுத்த ஆர்வம் கொண்டு காணப்படுகின்றனர். ஏன்னா கல்வித்துறை வளர்ச்சி செய்யணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து பாருங்க, முக்கியமான விஷயத்த ஒரு பாக்ஸ் போர்டு காட்டிக்கிற பாருங்க. ஏற்கனவே சொன்னது, இங்கிலாந்து நாட்டில் உயர்கல்வி தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ரோபினோ குழு அறிக்கையில் இவ் அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டது. நான் சொன்ன பார்த்தீங்க, இந்த அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டது நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, சமூக கோரிக்கை அணுகுமுறையில் இடம்பெறும் படிநிலைகள். மொத்தம் 7 படிநிலைகள் இருக்கு. நான் ஒண்ணுன்னா சொல்ல ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, பள்ளி கல்வியை முடித்தோரில், பள்ளி கல்வி முடிச்ச பிறகு உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் வாய்ப்புள்ளோரின் விகிதத்தை மதிப்பிடுதல். உயர்கல்விக்கு எத்தனை பேர் விண்ணப்பிப்பாங்க அந்த விகிதத்தை மதிப்பிடணும். இது முதல் படிநிலை. இரண்டாவது படிநிலை பாருங்க, பள்ளி கல்வியை வெற்றிகரமாக முடித்தோரில் கல்லூரிகளில் சேர்வதற்கு உண்மையில் விண்ணப்பிக்கக்கூடியோர் எத்தனை பேர் இருப்பார் என்பதை மதிப்பிடுகிறேன். எத்தனை பேர் இருக்கிறது தெரிஞ்சாதான் அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த இடங்களை ஒதுக்கீடு செய்ய முடியும். அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க, விண்ணப்பதாரர்களில் எத்தனை பேருக்கு இடமளித்தல் வேண்டும் என்று தீர்மானித்தல். அந்த விண்ணப்பதாரர்களை எத்தனை பேருக்கு இடமளித்தல் வேண்டும் என்பதை தீர்மானித்தல். 4 பாருங்க, கல்லூரி படிப்புகளின் கால அளவை கருத்தில் கொள்ளுதல். 3 வருஷம் படிக்காங்களா, அதுக்கு மாதிரி அந்த கால அளவை நிர்ணயிக்கணும். அடுத்து 5வது பாயிண்ட் பாருங்க, சமூக கோரிக்கை அணுகுமுறையில் இடம்பெறும் முக்கிய பிரச்சனையானது, கவனிங்க, முக்கிய பிரச்சனையானது சமூக மற்றும் கல்விசார் போக்குகள், மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள், சமூக மற்றும் கல்விசார் போக்குகள். இன்னைக்கு நடப்பு கல்வியாண்டுல என்னென்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்தாங்க, ஏஐ வருது, அது கல்வித்துறையில மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்த சொல்றாங்க. அப்ப அதுக்குரியதை நம்ம திட்டமிடணும். அதான் சொல்ல பாருங்க, முக்கியமான பிரச்சனையானது சமூக மற்றும் கல்விசார் போக்குகள், மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கல்லூரி படிப்புகள் ஒவ்வொன்றிலும் எத்தனை இடங்கள் தேவைப்படும் என்பதை கணித்தலாகும். அடுத்த 6வது பாயிண்ட் பாருங்க, பொதுமக்களின் அபிப்பிராயங்களின்படி முடிவெடுக்கும் மற்றும் பாரம்பரிய பண்பாட்டு மதிப்புகளை போற்றும் சமூகங்களிலும் அவநம்பிக்கையோடு கூடிய சமூகச்சூழலிலும் சமூகங்களிலும் இவ் அணுகுமுறை பெரும்பாலும் காணப்படுகிறது. அவநம்பிக்கைனா சமூகத்தில் அமைப்பு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கும். அந்த கோரிக்கை நிறைவேற்றினா தான் சரியா வரும். அவங்ககிட்ட அந்த சமூக கோரிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 7வது பாருங்க, இவ் அணுகுமுறை தற்போது வெளிப்படுத்தப்படும் விருப்பங்களின் அடிப்படையில், பாருங்க, இவ் அணுகுமுறை தற்போது வெளிப்படுத்தப்படும் விருப்பங்களின் அடிப்படையில் அமைந்திருக்குமே ஒழிய கல்வியில் செய்யப்படும் பொது செலவுக்கு ஏற்ப பயனடைகின்றதா என்பதை கவனத்தில் கொள்வதில்லை. அதாவது கல்வித்துறைக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், அந்த செலவுகளும் கரெக்டா போய் சேருதா அப்படின்றத கவனத்தில் கொள்வதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, சமூக கோரிக்கை அணுகுமுறையின் நன்மைகள். மொத்தம் பாத்தீங்கன்னா 3 நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த சமூக அணுகுமுறையில. ஒண்ணு பாருங்க, பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றிட வேண்டிய தேவையை எதிர்கொள்வதற்கு ஏற்ற அரசியல் கருவியாக இவ் அணுகுமுறை திகழ்கிறது. ஏன்னா பொதுமக்களுடைய என்ன அதை எதிர்பார்க்கணும் தெரிஞ்சுட்டா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த திட்டங்களை அமல்படுத்தலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, இவ் அணுகுமுறை கல்வி வசதிகளை ஏற்படுத்த வேண்டிய பொருத்தமான இடங்கள் குறித்த விவரங்களையும் திட்டமிடுவர்களுக்கு அளிக்கிறது. எந்த இடத்துல தேவை அதிகமா இருக்கு, எந்த இடத்துல கல்வியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு தெரியுது. 3வது பாயிண்ட் பாருங்க, இத்தகைய திட்டமிடும் நுட்பங்கள் உண்மையில் கல்வி வளங்கள் குறைந்த அளவு கிடைக்கும் நிலையில் மிக பொருத்தமாக அமைந்திடும். இத்தகைய திட்டமிடும் நுட்பங்கள் உண்மையில் கல்வி வளங்கள் குறைந்த அளவு கிடைக்கும் நிலையில் மிக பொருத்தமாக அமைந்திடும். எங்கெல்லாம் குறைந்த அளவு கிடைக்குதோ அவங்கெல்லாம் சரியா பயன்படுத்த முடியும், அதிகப்படியா பயன்படுத்த முடியும் சொல்றாங்க. அதே பாருங்க, அதிக எண்ணிக்கையிலானோருக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை பயக்கும் வகையில் அமைந்திடும் பல்வகை கல்வி மற்றும் அவற்றின் அளவுகள் ஆகியவற்றை திட்டமிட உதவும். இந்த 3 முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாருங்க, சமூக கோரிக்கை அணுகுமுறையின் குறைபாடுகள். ஒரு 4 குறைபாடுகள் சொல்லியிருக்காங்க. ஒன்று பாருங்க, இவ் அணுகுமுறை கல்வியின் விலை, அதாவது கல்வி வழங்கிடுவதற்கான செலவு போன்ற காரணிகள் மீது எவ்வித கட்டுப்பாடும் கொள்வதில்லை. இவ்வளவு செலவழிக்கணும் அவங்க அரசாங்கம் ஒதுக்குறது தான். அந்த மாதிரி எதுவுமே சமூக கோரிக்கை வச்சுதான் அவங்க ஒதுக்குறாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க். 2வது பாருங்க, கல்வி பெற்றவர்களை நாட்டின் பொருளாதாரம்
உள்வாங்கிக் கொள்ள செய்திடும் திறன் இவ்வணுமுறைக்கு கிடையாது. பாருங்க, கல்வி பெற்றோர் எல்லாருமே பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு இந்த அணுமுறை ஏத்துக்கிறது. மூணாவது பாருங்க, கல்வியை வழங்குவதற்கு தேவைப்படும் நிதி ஆதாரம் பொருளாதார ரீதியாக முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்படும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. முன்கூட்டியே ஏற்பாடு செய்யறாங்களா? அப்படியே ஏற்பாடு செஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி செலவழிக்கிறாங்களா? கல்விக்கு ஒதுக்கிடுறாங்க, ஆனா அந்த ஒதுக்கீடு செலவழிக்கிறாங்களா? சொல்ல முடியாது. இவ்வணுமுறை செயல்திறனற்றதாக அறியப்படுகிறது. அடுத்து லாஸ்ட் 4வது பாயிண்ட் பாருங்க, அடையாளம் கண்டறியப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிடுவதற்காக வழிகாட்டுதலை இவ்வணுமுறை அளிக்கவில்லை. சரிங்களா? இதுதான் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு சமூக கோரிக்கை அணுகுமுறை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு அணுகுமுறையை பத்தி பார்ப்போம்.